ஜோசப் விஜய் எனும் நான் இந்த வார்த்தைக்கு 2 வருஷம் ஏங்கணும் நாங்க. ப்ரௌட் டு டிவிகே ஃபேமிலிஸ். பட்டான்னு இருந்ததுங்க. தெய்வத்தால நிர்ணயிக்கப்பட்டவர் அவர். மறுபிறவி நாங்க எடுத்திருக்கோம். இப்போதைக்கு புதிய எம்ஜிஆர் எங்க தளபதி தான். சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற ஒற்றை வார்த்தையை கேட்கறதுக்காக இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்துக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு கணக்கான தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் அப்படின்னு நிறைய பேர் திரண்டு இருக்காங்க. இங்க ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் வந்து பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த 4 நாட்களா அரசியல் சூழல் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதுல இருந்து 108 இடங்களோட தனிப்பெரும் கட்சியா தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் கூட பெரும்பான்மைக்கான அந்த நம்பர் இல்லாத காரணத்தினால இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகளினுடைய ஆதரவோட விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா பதவி ஏற்க இருக்காரு இந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்துலதான். சோ இங்க தொண்டர்கள் பலரும் வந்து குவிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்க தளபதி வந்து தமிழக முதலமைச்சரா வரணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு அவருக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லா பேரும் நாங்கள் பண்ணோம். அவர் முதலமைச்சரா பதவி இருக்கிறது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நிறைய பேர் நிறைய இடைஞ்சல் பண்ணாங்க. அந்த இடைஞ்சல்லாம் கடவுள் எங்களுக்கு வந்து காப்பாற்றி கொடுத்து இன்னைக்கு தளபதி இன்னும் 1 ஹவர்ல வந்து தமிழக முதல்வராக பதவி இருக்க போறாரு. அந்த பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்து மக்கள் என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த ஆசையெல்லாம் அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சு நிரந்தர முதல்வர். இனிமேல் தளபதியோட ஆயுள் முழுக்க எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் தான் முதல்வர். அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்வார். யார் ஓட்டு போடாதவங்களும் இனிமேல் ஏன்டா தளபதிக்கு ஓட்டு போடாமல் விட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லது பண்ணுவார். கண்டிப்பாக நல்ல ஆட்சியை தருவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. முதல் கையெழுத்து எதுக்கு போடுவாரு? பெண்கள் பாதுகாப்பு. ஏன்னா பெண்கள்னால தான் எங்களுக்கு வந்து இந்த வெற்றி கிடைச்சிச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு வேலுநாச்சியார் படையை ரெடி பண்ணுவார். உங்களை மாதிரி பெண்கள் கூட நல்லா பாதுகாப்பாக இருக்கலாம். நாங்களும் பாதுகாப்பு கொடுப்போம். அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பண்ணுவோம். ஜோசப் விஜய் எனும் நான் இந்த வார்த்தைக்கு 2 வருஷம் ஏங்கணும் நாங்க. இந்த மாதிரி பொன்னான ஆட்சி மலராதான்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம். சரிங்களா? இந்த ஆட்சி எங்கள் தளபதி ஆட்சி. இதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக நடக்கும். சே ப்ரௌட் டு டிவிகே ஃபேமிலிஸ். தேங்க்யூ. கை காட்டுங்க. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும். வி சே ப்ரௌட் டு டிவிகே ஃபேமிலிஸ். ஓகே. இப்போ கடந்த 4 நாட்கள் எப்படி போச்சு? ஐயோ, அதாவது எப்படி சொல்றேன்னா, வேண்டாத தெய்வம் கிடையாது. அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்னோம் நாங்கள். என்ன மாற்றம் நடக்க போதோ, எப்படி என்ன ஆக போதோ, எப்படி வந்து மாறப்போதோ அப்படின்ட்டு கடவுளை வேண்டாத கடவுள் கிடையாது. எங்கள் அப்பா பழனி முருகன் துணை இருந்துட்டார் எங்களுக்கு. முதல் கையெழுத்து எதுக்கு போடுவார் நினைக்கிறீங்க? பெண்கள் வெற்றி பயண திட்டம், போக்குவரத்துல வெற்றி பயணம் திட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடுவார். மார்ச் 23 சார். எங்களை வந்து யாருமே கன்சிடரே பண்ணல. 0ல ஸ்டார்ட் பண்ணோம் சார். வெறும் 30 நாள்ல ஒரு முதலமைச்சர் ஆகணும் எப்படின்னு எங்க தளபதியை கேட்டவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. பட் நாங்க மட்டும் பிலீவ் பண்ணோம். எங்களோட பீப்புள் பிலீவ் பண்ணாங்க. எங்களோட இளைஞர்கள் பிலீவ் பண்ணாங்க. எங்களோட தாய்மார் பிலீவ் பண்ணாங்க. எங்களோட லேடிஸ் எல்லாருமே எங்களுக்கு பிலீவ் பண்ணி வந்து டே நைட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கணும். ஓகேங்களா? நைட்டு 10 மணிக்கு முடிச்சுட்டு 12 மணி உட்காந்து திரும்ப உட்காந்து எல்லாம் ரீல்ஸ்லாம் போடுவோம். ஸோ டிஜிட்டல் மீடியாவில் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம் என் தலைவரை. பண்ணிட்டு 3 மணி வரைக்கும் திரும்ப தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு திரும்ப கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி வந்து தூங்காமல் கடந்து 45 நாள் கடந்து கடினமாக உழைச்சி இன்னைக்கு வந்து எங்கள் தளபதி வந்து வந்திருக்காரு. கடைசி 5 நாள் தான் எங்களுக்கு சூப்பர். பார்த்தீங்கன்னா கடைசி 5 நாளில் தளபதி வந்து கோயிலுக்குலாம் போனாங்க, சாஷ்டாங்கம் விழுந்து கும்பிட்டாங்க, அதே மாதிரி முட்டி போட்டு நடந்தாங்க, மாஸ்க்குக்கு போனாங்க. அது ஒரு பெரிய திருப்பு முறையாக அமைஞ்சுது. அதே மாதிரி கடைசி நாள் கேம்பெயின் வந்து பவர்ஃபுல்லாக பேசினாங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதுவும் லாஸ்டா டெலிவரி பண்ணாங்க. ஸோ தட் எதிர்கட்சிகளால் அதை வந்து கவுண்டரே பண்ண முடியல. அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்பீச் டெலிவரி. ஸோ அந்த ஒரு ரீசன்னால இன்னைக்கு வந்து தளபதியை நம்பி எங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இனிமேல் வந்து சொன்ன ப்ராமிசஸ் ஒன்னொன்னையும் காப்பாற்றி தமிழ்நாட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம். முதல் கையெழுத்து எதுக்கு போடுவார் நினைக்கிறீங்க? தாய்மாருக்கு அந்த 2500 கொடுங்க, நாங்கள் அது கொடுக்கலாம். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் சொன்னாங்க, அது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மஸ்ட் நீடு. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எவ்ரி ஃபேமிலி நீட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். கிட்டத்தட்ட அது எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து 4ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம தளபதி வந்து எதெல்லாம் கோரிக்கை விட்டாரோ கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா பண்ணுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ முயற்சி செஞ்சு நம்ம தளபதி வந்திருக்காரு. இப்போ சிஎம் சீட்லேயும் உட்கார போகிறாரு. ஸோ மக்கள் வந்து எல்லாம்
பரபரப்பாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது அப்படி அந்த ஒரு சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரில. வெற்றி நிச்சயம். நீங்க பல போராட்டங்கள் பல தடைகளை தாண்டி வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த வெற்றியை நான் கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி. இந்த தருணத்துக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம். மக்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தளபதியும் வர ஆரம்பிச்சிடுறாரு. அந்த சிஎம் தளபதி விஜய் எனும் நான் அப்படின்ற குரலை நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம். அதுக்கான தருணம் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். கடைசி 4-5 நாட்கள் எப்படி போச்சு? ஹார்ட் பட்டான்னு இருந்ததுங்க. கண்டிப்பாக சீரியஸாக 4 நாளைக்கு முன்னாடி 4 நாளாக நாங்கள் டிவி முன்னாடி இருக்கோம். தூங்கலை. ஆஃபீஸ்லேயும் வேலை செய்ய முடியல சரியா. உட்காந்து அப்படியே ஃபோனு மொபைல் வேலை ஆஃபீஸ் அப்படியே தான் சுற்றிட்டு இருந்தோம். நேற்று ஃபுல்லாக நான் லீவு போட்டு ஆஃபீஸில் வீட்டில் தான் இருந்தேன். உட்காந்து டிவியை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த 4 மணி எப்படா வரும்னு காத்துட்டு இருந்தோம். கூட்டணி கட்சி அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப எதிர்பார்த்தது இல்லாமல் நாங்கள் எப்பயும் எதிர்பார்த்ததான். கண்டிப்பாக அண்ணன் தான் வருவார். ஆனால் இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்றது இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஆனால் சொல்லவே வார்த்தை இல்லை. 4 நாள் எப்படி இருந்துச்சு? பதவி ஏற்பாரா இருக்க மாட்டாரன்னு ஒரே நம்பிக்கை அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை நிறைய வந்துச்சு. சொல்லப்போனால் ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக அண்ணா உட்காருவேன்னு எங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சு போச்சு. மே 4 நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். முதல் கையெழுத்து வெற்றி பயண திட்டமும் போடலாம், டாஸ்மார்க் ஒழிக்கிறதும் போடலாம். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அது. எங்கள் பெண்கள் பாதுகாப்புக்கும் போடலாம். வெற்றி பெற்று இருக்கீங்க. இப்போ இன்றைக்கு வந்து ஜோசப் விஜய் எனும் நானும் பதவி ஏற்க போறாரு. எப்படி இருக்கு? இது நான் 2019 வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் சொல்லி ஒரு போஸ்ட் அடிச்சது. அது பெரிய வகையில் ஆச்சு. அது நடக்குமா நடக்காதா ஒரு இதில் அடிச்சது. இன்னைக்கு கன்வென்ட் நடந்துச்சு. அப்போ எங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்டா எல்லை என்ன வார்த்தையில சொல்லி முடிய முடியாத விஷயம். நான் அதை ஃபீல் பண்ணி ஒவ்வொரு நொடிக்கு ஒவ்வொரு விஷயமா அப்படி அனுபவிச்சிருக்கோம். பல்வேறு விமர்சனங்களை கடந்த 4 நாட்களுமே ரொம்ப பரபரப்பா போச்சு. அந்த 4 நாள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? 4 நாளுமா நெஞ்சு வலிச்சிச்சோம். அதே உண்மை. அவ்வளவு பரபரப்பு. எங்களுக்கு எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க. இல்லம்மா ஒரு இடத்துக்கு உச்சமான இடத்துக்கு வரும்போது நிறைய தொந்தரவு இருக்கு. எங்க அண்ணன் அனுப்பிய தொந்தரவும்மா கடந்த 15-16 வருஷமா நிறைய தொந்தரவு இருந்துச்சாம்மா. அது எல்லாரும் முடிவு வந்த மாதிரி நாங்கள் நினைச்சிட்டோம். ஓகே, இந்த வெற்றி முதல் தேர்தலே வெற்றி அப்படிங்கிறது முதல்ல சட்டமன்றத்துக்கு போறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐயோ, இது எங்க அண்ணன் இந்த வார்த்தை சொல்ல போற 10 வரைக்கும் சொல்லுவாருமா. சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின் போதுமா இங்க மட்டும் கொண்டாட்டம் இருக்காதுமா, எல்லாரோட வீட்லயும் கொண்டாட்டம் இருக்கு. ஒரு அரசியல வந்து நீ 4 நாள் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அதிகமா ஒண்ணு, இந்த நியூஸ் அதிகமா மக்கள் கேட்டதுன்னா இந்த 4 நாள். முதல் கையெழுத்து எதுக்கு போடுவாரு? எங்க அண்ணன் எல்லா விஷயம் நல்ல விஷயம் தானே, எதுக்கு போனா நல்லதான், கண்டிப்பா நல்ல விஷயத்தை போடுவாங்க. இந்த மறுபிறவி நாங்க எடுத்திருக்கோம். எஸ், அவ்வளவுதான். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு சிறத்தோங்க இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. அக்கிரமங்களும் அநியாயங்களும் கோர தாண்டவங்களும் கொடுமைகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை எங்கள் மகத்தான தலைவர், மக்கள் தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் அதை நிறைவேற்றி காட்டுவார் என்கிற பெருத்த நம்பிக்கையோடு முதலாக என் தலைவன் பச்சை மையில் இடுகிற மைத்துளிகள் அன்றாடங்காட்சி மக்களுடைய அவலங்களை போக்குகிற மாபெரும் ஒரு புரட்சியாக இருக்கும் என்றே நாங்கள் கருதுகிறோம். ஓகே, 4 நாள் இந்த ஒரு பரபரப்பு எப்படி போச்சு? 4 நாட்களாக எங்களோடு இணைந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதலில் நஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்குகிறோம். அவர்கள் எங்களோடு இணைந்து களப்பணியாற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சிறந்த தமிழ்நாடை உருவாக்குவதற்கு 4 நாட்களாக நாங்கள் பட்ட துயரங்களும் துன்பங்களும் எண்ணிலடங்காதவை. அதை கண்டித்து கூட தூத்துக்குடியில் எங்களது கழகத்தினுடைய தொண்டரணி அமைப்பாளர் தீக்குளித்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். சிறந்த ஆட்சியை காணுவதற்கும் நல்லாட்சி தருகிற மகத்தான நம் தலைவரை பார்ப்பதற்கும் நீங்கள் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சியை சுவைக்க முடியும் என்பதிலே ஆணித்தரமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த பாஸ் மட்டும் கட்டுறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழா அப்படின்ற ஒரு இன்விடேஷன் தான். ஸோ இந்த இன்விடேஷன் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட அளவில் கிளை அளவில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5000 பேர் மட்டும் இங்கே வந்து கட்சி நிர்வாகிகள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த இன்விடேஷன் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்கும் போகிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு தான் எல்லாரும் உள்ளே போகிறாங்க. 9 மணிக்குள்ளே எல்லாரும் உள்ளே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கு. ஆமா தானே சார்? ஆமாம், உண்மையிலேயே இது மகிழ்ச்சிக்குரியது. இன்னும் இது அரசு விழா என்பதால் அடக்கமாக நடக்கிறது. கட்சி விழா என்றால் காண கிடைக்காத கோடி கண்களை எங்கள் கண்களால் நாங்கள் பார்த்திருப்போம். அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். இந்த இன்விடேஷன் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? இன்னைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு தான் எங்களுக்கு கிடைச்சது. ஓகே, ஆமா. என்ன சொல்லி கொடுத்தாங்க? இதை மாநில நிர்வாகினா, மாநில செய்தி தொடர்பாளர், அதனால எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, விட மாட்டாங்க. 4 நாள் எப்படி
இருந்துச்சு லாஸ்ட் 4 டேஸ்? ரொம்ப கஷ்டங்க, தொல்லை பண்றாங்க எல்லாம். சிஎம்க்கு வாழ்த்துக்கள். அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாகவும் இருக்குது. இந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஈகர்லி வெயிட்டிங். தளபதியோட சி சந்திரசேகர் விஜய் ஆகிய ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும். அந்த இதை வந்து நாங்கள் பார்க்கணும். அவ்வளோதான், இது மட்டும் போதும். அரைநிலை உட்காரணும், பொதுமக்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி எல்லாபடியும் சூப்பராக பண்ணணும். அவ்வளோதான், இது மட்டும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஐ எம் கம்மிங். நாங்க பண்ணிட்டு வந்திருக்கிறோம் எங்க தளபதியை பார்க்கறதுக்கு. எங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டை என்ன அந்த தமிழ்நாட்டை வல்லரசு நாடாக்கி தமிழ்நாட்டை நல்ல ஒரு நிலையை கொண்டு வந்து எல்லாத்தையும் தளபதி தான். எங்க தளபதியை தவிர யாரும் இந்த தமிழ்நாடு மண்ணை மெதிக்க முடியாது. எல்லாம் க்ளோஸ், எல்லாம் க்ளோஸ். இந்த தமிழ்நாடு மென்ன 50 வருஷத்துக்கு எங்க தளபதி தான் கால் பதிப்பாரு. அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாடு அவர் தான் ஆள போறாரு. எல்லாம் க்ளோஸ். எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு, படிப்பு கல்வி எல்லாத்துக்குமே அவர் நல்லது செஞ்சு பிள்ளைங்க தமிழ்நாட்டை ஒஸ்தி கொண்டுட்டு வருவார் இந்த தளபதி. நாட்டையே அதுதான் காப்பாத்த போகுது. அதுக்கு தான் உருவெடுத்திருக்கு. புதிய எம்ஜிஆர் அவர் தான். இப்போதைக்கு புதிய எம்ஜிஆர் எங்க தளபதி தான். 50 வருஷத்துக்கு அவர் தான் ஆள போறாரு. இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருவார் எங்க தளபதி. யாருமே அதுல வந்து கிடையாது, மாற்றத்துக்கு வேலையும் கிடையாது. ஆனால் எங்க தளபதி எல்லா துறைகளுக்கும் எல்லா இதுகளுக்கும் நன்மைகளை செஞ்சு எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள் படுத்துற அனைத்து பேருக்கும் மூஞ்சி திரையை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு எங்க தளபதி தமிழ்நாட்டை மின்னுக்கு கொண்டுட்டு வர. எவ்வளவு கஷ்டம், பணம் உழைச்ச ஒரு நாள் நாங்க அழிவே மடிச்சோம். சாப்பிடல, தூக்கம் இல்லை எங்களுக்கெல்லாம். இந்த தளபதி தமிழ்நாட்டுக்கு வரணும்னுங்கிற வச்சு நாங்க எல்லாம் இது பண்ணோம். என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா எங்க தளபதி தமிழ்நாட்டை ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்து எல்லாமே இது பண்ணுவாப்புல. கண்டிப்பா அது நடக்கும். எங்க தளபதி கண்டிப்பா செய்வாப்புல. தமிழ்நாடு போச்சு, 2 கட்சியுமே தொலைஞ்சிச்சு. நாங்க மறுபிறவி எனக்கு ஜோசப் விஜய் கொடுத்துருக்கார். அவ்வளவுதான். இப்ப 4 நாளா ரொம்ப பரபரப்பா போயிடுச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம். மேம் அதெல்லாம் வார்த்தையே இல்ல மேம், செத்துட்டு இருப்போம். இன்னைக்கு குரு பயிற்சி, ஞாயிற்றுக்கிழமை குரு அவரு எங்களுக்கு. அவ்வளவுதான். ஓகே, தெய்வம். சொல்லுங்க. வார்த்தையே இல்லம்மா, ரொம்ப எமோஷன் ஆயிடும். என்னை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் கிண்டல் பண்ணுவாங்க? பைத்தியக்காரின்னுவாங்க. உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, உங்க பொண்ணு கை நிறைய சம்பாதிக்குது, உங்க வீட்டுக்காரர் எப்படி பார்த்தாரு செஞ்சாரு, நீ என்ன இதெல்லாம் தானா ஜீன் வந்தது. இது இன்னைக்கு நேத்து இல்ல மேம், இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னே ஜீன் எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு. நாம தான் அதை புரிஞ்சுக்கல, ஓடுன்னு ஓடணும். எங்களுக்கான லைஃப், எங்களுக்கான வாழ்க்கை, எங்களுக்கான சுதந்திரம். அப்படியே மேம் என்ன மேம் அவருக்கு என்ன குறை, எப்படி இது பண்ணாரு. மனைவி மக்கள் இன்னைக்கு புருஷ மனைவி மக்களோட இருக்கும். ஆனா ஐயா தெய்வம் அதான். எல்லாரும் ஒரு கூட்டத்துல ஒரு தலைவன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவன் குருநாதர். குரு பயிற்சி எவ்வளவு நல்லது செய்வார் சார், நல்லது செய்வார்மா. இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு தடை வந்துச்சு கடந்த 4 நாளா? இன்னொருத்தர் அந்த சோகையா, ஆனா அவர் மன உறுதி. எல்லா தெய்வங்களும் கூப்பிட்டு எல்லாரும் ஆலோசனை பண்ணிதான் தெய்வத்தால நிர்ணயிக்கப்பட்டவர் அவர். அவ்வளவுதான். முதல் கையெழுத்து எதுக்கு போடுவார்னு நினைக்கிறீங்க? ஏன் மக்களுக்கு தான். முதல் பெண் பாதுகாப்பு தான். அந்த குழந்தைங்க எல்லாம் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு எல்லாமே போய் உட்கார்ந்து எல்லாமே பண்ணலையா. அவங்களுடைய கண்ணீர் தாய்மார்கள் வெளியே சொல்ல முடியாது. அவங்கள பிளாக்மெயில் பண்ணி இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்றதுன்னு சின்ன குழந்தைங்க இந்த பசங்க எல்லாம் பண்றதெல்லாம் என்ன ஆகுது. அவருக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டாரு, ஃபுல்லாமே உள்ளுக்குள்ள வாங்கிட்டு கான்பிடென்ட்டா இருக்காது. முதல் பெண் உரிமை தான்மா. அதான் ஓகேக்கா, அதுதான். நீ நாளைக்கு கவர்மெண்ட் ஜாப் செய்வ, உன்னை கூப்பிடுவார் பாரு. நன்றிக்கா, நன்றி. தேங்க்யூ. பார்த்து ஏதாவது சொல்றீங்களா தளபதிக்கு? ஐயா நீ யாரையா இவ்வளவு நாளா எங்கயா இருந்த? நன்றி ஐயா, வார்த்தையே இல்லை.
ஏன் இது இருக்கும், எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்கும். அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பல விதமான விஷயங்களை பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டம் வேறு, பணத்தை கொடுத்து வாங்குவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று கொள்கை மாறி கூட்டணி வைப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அதிமுக திமுக ஒன்று சேர அளவுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அதிகாரம் மேலதான் அவங்க அதிகமா வந்து பற்று வச்சிருக்காங்கன்றதை இன்னைக்கு மக்கள் புரியறதுக்கு இது ஒரு அழகான எடுத்துக்காட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த ப்ரெஷர் வந்தது நல்லதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இன்னும் ஆழமா தெரிஞ்சிருச்சு அதிமுக திமுகவோட முகங்கள். ஓகே, பட் இவ்வளவு பிரஷரை தாண்டி இன்னைக்கு பதவி ஏற்க போறாரு. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? அதுதாங்க நல்லா இருக்குங்க. நல்லாட்சி வேணும், ஒரு நல்ல மாற்றத்துக்கான தலைவர் வேணும்னு நினைச்ச மக்களுக்கு இங்க அடிப்படை பிரச்சனை கூட தீர்க்கப்படாம இருக்கு. நிறைய பிரச்சனைகள் பேசப்படாம இருக்கு. லஞ்சம் ஊழல் அதிகமா இருக்கு. இதெல்லாம் குறைக்கக்கூடிய நல்ல தலைவனா விஜய் அவர்களை நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து விஜய் அவர்கள் காப்பாற்றுவார். முதல் கையெழுத்து சார். நன்றி, வணக்கம். தலைவர் தான் கேட்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் தமிழகத்தில் 4 முனை போட்டி என்றார்கள். ஆனால் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் சொன்னார், ஒன்று திமுக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம், 2 பேருக்குத்தான் போட்டி என்று சொன்னார். அரசியல் களத்தில் எதிரிகள் அத்தனை பேரையும் தும்சம் செய்து இன்றைக்கு கட்சி துவங்கிய 3 ஆண்டுகளில் முதலமைச்சராக பதவியிலே அரியணையில் ஏறி இருக்கிறார். இன்னும் 30 ஆண்டுகள் தமிழகத்துடைய முதலமைச்சராக விஜய் அண்ணாவே தொடர்வார். இது நிச்சயம் நடக்கப் போகிறது. உலக அதிசயமாக மாறப்போகிறது. 33 ஆண்டுகள் இந்தியாவிலே மேற்கு வங்காளத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து சில முதலமைச்சர்கள் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருந்ததுதான் இந்தியாவில் மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை ஒற்றை மனிதராக தொடர்ந்து உயிர் உள்ளவரை எம்ஜிஆர் எப்படி கட்சி துவங்கி முதலமைச்சரானாரோ, அவர் இறக்கின்ற வரையில் முதலமைச்சர் பதவியில இருந்தாரோ, அதே போல விஜய் அண்ணா இறக்கும் வரை தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்துதான் மரணிப்பார். அவர் மரணம் வரை தமிழக மக்களுக்கு அரிய பெரிய சேவைகளை ஆற்றுவார். தொடர்ந்து மக்கள் இந்த தேர்தலில் அல்ல, அடுத்த தேர்தலிலே 200க்கும் மேற்பட்ட இடங்கள், அதன் பிறகு 234 இடங்கள், அடுத்த தேர்தலிலே அனைத்து கட்சிகளும் காணா போகிற நிலைமையை தமிழகத்திலே வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் உருவாக்குவார். கடந்த 4 நாட்கள் எப்படி போச்சு சார்? அதாவது நடந்த சட்டமன்ற தேர்தலில் 1,50,00,000 வாக்காளர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து இத்தகைய பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் எங்கள் அண்ணாவை ஆதரிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் 15 கோடி பேரும் 5 நாட்களாக டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செல்போனிலே விளையாடி கொண்டிருக்கிற சிறுவர்கள் என்ன செய்தி வருகிறது, விஜய் அண்ணா எப்ப பதவியேற்பார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்ட இளைஞர்கள் எல்லாம் செய்தி சேனலை பார்த்து கொண்டிருந்தார்கள். 5 நாட்களாக மீடியா ஹைலைட்டாக தான் இருந்தது. இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு இன்றைக்கு 13 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடுத்த தேர்தலிலே வாக்குரிமை கிடைக்கும். அவர்கள் முதல் தலைமுறை வாக்கு விஜய் அண்ணாவுக்கு. இன்றைக்கு 8 வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து வாக்கு செலுத்துகின்ற போது அவர்கள் வாக்கு விஜய் அண்ணாவுக்கு. இன்றைக்கு 3 வயதில் இருக்கும் குழந்தைகள் அவருக்கு வாக்குரிமை கிடைக்கும் போது 18வது வயது வரும்போதும் விஜய் அண்ணாவுக்கு தான் வாக்களிப்பார்கள். அண்ணன் இறக்கும் வரையில் தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு சேவை செய்வார். அவர் ஆட்சியிலே ஊழலுக்கு வழி இருக்காது, நல்லாட்சியை தருவார் என்ற நம்பிக்கையில் எங்களை போல கோடிக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய ரத்தங்களையும் நாணயங்களையும் எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல், பதவி சுகம் பண சுகம் எதையும் அனுபவிக்காமல் விஜய் அண்ணாவுக்காக கோடிக்கணக்கிலே உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் அண்ணனுக்காக நாங்கள் அரசியல் களத்திலே பயணிப்போம்.